ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு த ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ்ல எஸ்எஸ்சில கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சரியா? ஏன்ஷியன்ட் போர்ட்ஸ்ன்னு இருக்கு. ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத பத்தி பார்க்கலாம். அதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, கேட்டிருக்காங்க. சரியா? சில மெடிவல் பினாக்கல் புக்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க சங்கம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன குடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் த கிங்டம் ஆஃப் சோலா, சேரா, பாண்டியாஸ் பிலாங் டு விச் பீரியட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கம் பீரியட். இந்த சங்கம் பீரியட பொறுத்த வரைக்குமே 3 கிங்டம் இருந்திருக்கும். பெரிய கிங்டம் சேரா, சோலா, பாண்டியான்னு இருக்கும். அண்ட் அந்த 3 கிங்டம்க்குமே முக்கியமான போர்ட்ஸ் இருக்கும். இப்போ சேராக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்டி. அப்புறம் அதாவது நம்ம சோலாஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காவேரிப்பட்டினம், காவேரி பூம்பட்டினம், பூம்புகார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு பாண்டியாஸ்க்கு பாத்தீங்கன்னா கொற்கை வரும். சரியா? பாண்டியாஸ்க்கு கொற்கை வரும். இங்க காவேரி, முசிறின்னு குடுத்துருக்கான். முசிறி சில டைம் சேராலையும் குடுத்துருக்கான். சில டைம் பாண்டியாலையும் குடுத்துருக்கான். அது நீங்க வந்து தமிழ் புக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? இல்ல உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்ம் இதுன்னா, உங்களுக்கு தமிழ்ல மேக்ஸிமம் வந்து பாண்டியாஸ்க்கு கொற்கை, சோலாஸ்க்கு காவேரிப்பட்டினம் அண்ட் சேராஸ்க்கு முசிறி, தொண்டி அப்படிதான் படிப்போம். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு தமிழ்ல படிச்ச வரைக்கும். பட் இங்க வந்து ஏதோ இதுல கன்ஃபியூஷன்ல இப்படி குடுத்துருக்காங்க நெறைய. நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். அது போக இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இது ஒரு கொஸ்டின் மட்டும் இல்ல இங்க பாருங்க. அடுத்து டேஷ் இஸ் த இம்பார்ட்டன்ட் சிட்டி போர்ட் சிட்டி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு கேட்டிருக்கான். என்னது? இந்த குடுத்துருக்க ஆப்ஷன்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா, தாமரலிப்டி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க. தாமரலிப்டி அப்படிங்கிறது தான். தம்ராலிப்டி அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் போர்ட்டாம். இது சூமா அப்படிங்கிற கிங்டம் ரிலேட்டடா வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த போர்ட் வந்துட்டு கீழ பாருங்க. எந்த போர்ட் வந்து ரோமன்ஸ் ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. அப்போ இது நம்ம தமிழ் இதுல வரணும். தமிழ்ல அரிக்கமேடு. அரிக்கமேடு போர்ட் அதுதான் வந்து அந்த அந்த ஃபிஷிங் பிளேஸ் தான் வந்து ட்ரேடுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அரிக்கமேடு. அது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில நீங்க படிப்பீங்க. நம்ம கீழடி, அரிக்கமேடு அந்த மாதிரி எல்லாம் படிப்பீங்க. ஸோ அரிக்கமேடு அப்படிங்கிறது ட்ரேடுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோமன்ஸ் அண்ட் கிரீக்கோ அவங்க கூட ஏன்ஷியன்ட் இந்தியால. அதுபோக லோத்தலும் ஒரு போர்ட் தான். படாமி அப்படிங்கிறதும் போர்ட் மாதிரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அந்த பிளேஸஸ் கூட குடுத்துருக்கலாம். ஆனா அந்த அரிக்கமேடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமன்ஸ் கூட ட்ரேட் இருக்கிறதுக்கான ஒரு பகுதி. போர்ட்டா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இது ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் நீங்க வந்து தனியா உட்காந்து அதுக்குன்னு மெனக்கெட்டு படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இப்படி சிம்பிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம எடுத்துட்டு வரோம். ஓகேவா? நம்ம இந்த செஷனே அதுக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப நானு இந்த பிக்சர காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படியே ஒவ்வொரு போர்ட்டா எழுதுறேன். அதோட பிளேஸஸும் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. அரிக்கமேடு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல தான் வந்து என்ன ரோமன்ஸ் கூடலாம் ட்ரேட் வச்சிருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கிறது. அரிக்கமேடு. 2வது பார்த்தீங்கன்னா, பாருச் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு குஜராத்ல இருக்கு. குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. இது அண்ட் அரிக்கமேடு நமக்கு தெரியும். அது தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு. 3வது பார்த்தீங்கன்னா, காலிகட். கோழிக்கோடுன்னு சொல்றோமா இப்போ? காலிகட் போர்ட் கேரளால இருக்கக்கூடியது. மலபார் கோஸ்ட் அந்த ரீஜியன்ல இருக்கக்கூடியது. கொர்க்கை. கொர்க்கை எங்க இருக்கிறது? நம்ம பாண்டியர்கள் தமிழ்நாடு வந்துரும். 5த் பார்த்தீங்கன்னா, சங்கம் அந்த டைம்ல வந்துரும். சங்கம் பீரியடு. அதுக்கப்புறம் லோத்தல். லோத்தல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வரும். அப்புறம் அது குஜராத்ல தான் இருக்கும் லோத்தலும். குஜராத்ல அந்த ரிவர் பேர் வந்துட்டு போகவா ரிவர். சரியா? லோத்தல், போகவா ரிவர். அதுக்கப்புறம் 6வது போர்ட் பார்த்தீங்கன்னா, பூம்புகார். பூம்புகார். தென் 7 ஆ நலசோப்ரா. நலசோப்ரா. இது வந்து மும்பை அந்த சைடு. வெஸ்ட் இந்தியா, வெஸ்டர்ன் சைடு. அந்த சைடு வரும். மகாராஷ்டிரா அந்த சைடு வரும். சரியா? நலசோப்ரா அப்படிங்கிறது. அப்புறம் 8வது பார்த்தீங்கன்னா, தாமரலிப்டா. இப்ப பார்த்தோம்ல, தாமரலிப்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க. தாமரலிப்டி. இது எங்க இருக்கு? பெங்கால்ல. ஈஸ்ட் பெங்காலா? என்ன குடுத்துருக்கான்? பே ஆஃப் பெங்கால் ஈஸ்ட் கோஸ்ட்ல. அப்புறம் பே ஆஃப் பெங்கால்னா அப்போ ஒடிசா வருமா? இது வருமா? பார்த்து சொல்லட்டுமா? ஒடிசா வருமா? என்ன வரும்? ஓ! அந்த டைம் ஒடிசா இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இது வந்து ஏன்ஷியன்ட் இதுதானே. ஏன்ஷியன்ட் போர்ட். கிங்டம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சுமா கிங்டம். அப்போ வந்து நம்ம ஒடிசா அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. கொற்கைனா இப்போ அது வந்து பாண்டியாஸ்ன்னு தானே சொல்றோம். பாண்டியா கிங்டம் அப்படின்னு தானே சொல்றோம்.
அதே மாதிரி இந்த பூம்புகார் அப்படின்னா சோழா கிங்டம் சொல்றோம். அதே மாதிரி இந்த தாமரலிப்டிங்கிறது சூமா கிங்டம் அப்படிங்கிறவங்களோட அந்த ரிலேட்டட். ஸோ இது வந்து பே ஆஃப் பெங்கால் இதுல ரிலேட்டட். அங்க இருக்கக்கூடிய ஒரு போர்ட். இந்த ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால் கடலுக்கு பக்கத்துல. 9th பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. தூத்துக்குடின்னு போட்டு ஏன்ஷியன்டா. தூத்துக்குடி போர்ட் வந்து ஏன்ஷியன்ட் கிடையாது. தூத்துக்குடி போர்ட் வேணா. தென் முசிறி பார்த்தோம்ல. முசிறி எரேஸ் பண்ணிடலாம். முசிறி எங்க பார்த்தோம்? நம்ம அங்க மேல சேரால பார்த்தோமா? சேரால பார்த்தோம். தொண்டி கொற்கை. தொண்டி வந்துட்டு பாண்டிய டைனஸ்டியும் கொடுத்திருக்கிறான். சேராவும் கொடுத்திருக்கான். இந்த பினாக்கிள்ல பாருங்க சேரான்னு கொடுத்திருந்தான். ஆனா தொண்டி எனக்கு என்னமோ பாண்டியால படிச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஸோ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். சரியா? நம்ம தமிழ் புக்ஸ்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு பாண்டியாவோட போர்ட்ஸ் எது அண்ட் சேரா இவங்களோட போர்ட்ஸ் எது, அவங்களோட கேபிட்டலும் வரும். அப்படிதானே? அந்த போர்ட் சிட்டியும் கேபிட்டலா கூட வரும். ஸோ அதை கொஞ்சம் அங்க கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருக்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நாகப்பட்டினமும் நம்ம சோழர்கள் கூட வரும். சோழர்கள் எங்க இருக்காங்க? இங்கயா? இதுல நாகப்பட்டினம்லயும் ஒரு போர்ட் வந்திருக்கு. அதுவும் சோழா இதுல வரும். சரியா? பூம்புகார், காவேரி, பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு நாகப்பட்டினம் போர்ட்டும் இந்த சோழா கூட வரும். ஓகே, இது ஒண்ணு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வேற எப்படி சொல்றது, வேற கொஞ்சம் ஃபாரின் போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த அளவுக்கு நமக்கு வேண்டாம். இது ஒரு 9 கொடுத்துருக்கேனா, 9-10 கிட்ட கொடுத்துருக்கேன். இதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. சரியா? இது மட்டுமாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கவர் பண்றேன். இல்லை, இந்த பிக்சர் இருக்கு பாருங்க. இந்தா பாருச் அப்படின்னு பார்த்தோம். பாருச்ங்கிறது குஜராத்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சோப்ரா, சோப்ரான்னு பார்த்தோமா? சோப்ரா அப்படிங்கிறது மும்பை மௌரியன் டைம்ல இருந்த போர்ட்டாம். ஓகே, மௌரியன். அப்ப இத மௌரியன் கிங்டம்னு போட்டுக்கோங்க. சரியா? உங்களுக்கு பிக்சர் என்னோட மறைச்சிருந்தாலும் சோப்ராங்கிறது மௌரியனோட. தென் தொண்டி பார்த்தோம். தொண்டிங்கிறது பாண்டியா தான் கொடுத்துருக்காங்க. முசிறி அப்படிங்கிறது சேரா கொடுத்துருக்காங்க. கொற்கை பாண்டியா கொடுத்துருக்காங்க. நரைப்பையூர் அப்படிங்கிறது மகாபலிபுரம் ரிலேட்டடா இருக்கு. ஸோ அப்ப இது சோழாவா வரலாம். சரியா? மகாபலிபுரம் வந்துட்டு மேபி சோழா ரிலேட்டட் வரலாம். ஓகே, ஸோ இது ஏன்ஷியன்ட் போர்ட். நரைப்பையூருங்கிறது இந்த சோழா கூட சேர்த்துக்கோங்க. புகார், காவேரி பட்டினம் நம்மளுக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் சோழா டைனசிட்டி, இது தெரியும். அது இப்பதான் பார்த்தோம். இந்த தாமரலிப்டி வந்துட்டு பே ஆஃப் பெங்கால்ல இருக்கும். இது வந்து சூமா கிங்டம் அப்படின்னு வரும். சரியா? சூமா கிங்டம் கொஸ்டின் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இந்த சூமா கிங்டம் வச்சு, இந்த தாமரலிப்டி வச்சு. ஓகே, அடுத்து சந்திரகேட்டுகர் அப்படிங்கிறதும் மயூரியன் டைம்ல இருந்ததான். ஸோ அப்போ 10வது அதை சேர்த்துக்கோங்க. இந்த எது? சந்திரகேட்டுகர். ஸோ இந்த 10 இதை பத்தி படிச்சுக்கோம். இந்த சந்திரகேட்டுகர் மௌரியனுக்குள்ளது. நலசோப்ராவும் மௌரியனுக்குள்ளதுதான். அண்ட் இது மட்டும் சூமா கிங்டம். அவ்வளவுதான். மத்த எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோம். காலிகட், கோழிக்கோடு, அது எல்லாமே ஓகே. எந்தெந்த பிளேசஸ்ல வருங்கிறது நம்ம பார்த்தோம். என்னென்ன கிங்டம், என்னென்ன பிளேசஸ்லாம் வச்சு பார்த்தோம். ஓகேவா? ஸோ 10 போர்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்துலாமா? அடுத்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி பார்க்கலாம். இது இந்தியாவோட முக்கியமான டார்கெட்ஸ். சரியா? இப்போ இந்த வருஷத்துக்குள்ள இந்தியா வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி பாத்தீங்கன்னா அப்கமிங் டார்கெட்ஸ் சொல்லுவாங்க. இந்தியா டோட்டலா 0 டீசல் யூஸ். இந்தியால மொத்தமாவே டீசல் யூஸ் பண்ணக்கூடாது. அக்ரிகல்ச்சர்லயும் ரினியூவபிள் எனர்ஜி இதுலயும் டீசலே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அக்ரிகல்ச்சர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்க டீசல் யூஸ் பண்ணுவாங்க. டீசல் வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சோலார் இதெல்லாம் வரணும் அக்ரிகல்ச்சர் இதுல. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா டீசலே யூஸ் பண்ணக்கூடாது அக்ரிகல்ச்சர்ல அப்படிங்கிறதுக்கு எப்போ டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 2024க்குள்ள அக்ரிகல்ச்சர்ல டீசலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த வருஷம் வேற டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா 100% ரயில்வே எலக்ட்ரிபிகேஷன்.
ஓகேவா? ரயில்வே வந்துட்டு மேக்ஸிமம் இப்ப எலக்ட்ரிசிட்டில தானே ஓடுது. அது முழுக்க முழுக்க எலக்ட்ரிசிட்டில ஓடணும் அப்படிங்கிறதுக்கான டார்கெட் வச்சிருக்காங்க 2024ல. ஹர்கர் ஜல் பை 2024. ஹர்கர் ஜல்னா வீடு வீட்டுக்கும் டைரக்ட்டா தண்ணி வரக்கூடிய திட்டம் இருக்குல்ல. மோடி ரீசென்ட்டா தான் அத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2024க்குள்ள அதுக்கான கம்ப்ளீட் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் கிடைச்சிருக்கணும்ங்கிறதுக்காக டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த டார்கெட் இந்த வருஷம் செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட விஷன் அதாவது பிஎம் மோடியோட விஷன் வந்துட்டு 5 ட்ரில்லியன் எக்கனாமி கொண்டு போணும் 2025க்குள்ளன்னு சொல்றாங்க. 5 ட்ரில்லியன். ஓகே 5 ட்ரில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 20% எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல். பெட்ரோல்ல எத்தனால் யூஸ் பண்றத, எத்தனால் பிளெண்ட் பண்றத, அதாவது சேர்க்கிறத 20% அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு 2025 டார்கெட் வச்சிருக்காங்க. அப்புறம் 2025க்குள்ள இந்தியால இருந்து டிபியை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபைபர் ஆப்டிக் கனெக்டிவிட்டி இன் ஆல் வில்லேஜஸ் பை 2025. 2025 இடையில 2025க்கு உள்ள ஃபைபர் ஆப்டிக் கனெக்டிவிட்டி இந்த நெட்வொர்க் ரிலேட்டடா ஃபைபர் ஆப்டிக் கனெக்டிவிட்டி எல்லா வில்லேஜஸ்க்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாப்ளர் வெதர் ரேடார் நெட்வொர்க் இது வந்துட்டு இந்தியா ஃபுல்லாவே அந்த வெதர் கண்டுபிடிக்கிற அந்த ரேடார் நெட்வொர்க் அந்த அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லயோ படிப்போம் சரியா? இந்த டாப்ளர் வெதர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த டாப்ளர் வெதர் வச்சு அப்படின்னா என்ன அது ரிலேட்டடா கேட்பாங்க. இது இந்தியா ஃபுல்லாவே அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2025 டார்கெட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மலேரியா ஃப்ரீ வந்துட்டு 2027, டிபி ஃப்ரீ வந்து 2025, மலேரியா ஃப்ரீ வந்துட்டு 2027. அத எராடிகேட்டா இந்தியா ஃப்ரீயா இருக்கணும். அத டோட்டலா வந்து உலகத்துல அத டோட்டலா அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. யாருக்கும் ஃபர்ஸ்ட் மலேரியா அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் அத டோட்டலாவே இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது. அதுதான் எராடிகேஷன். எராடிகேஷனா கம்ப்ளீட்டா இது பண்றது. சோ அந்த மாதிரிக்கு 2030 ஓகேவா? 2027ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2030யும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2027 ஃப்ரீயா இருக்கணும். யாருக்கும் மலேரியா வரக்கூடாதுன்னு. 2030 வந்துட்டு இனிமேல் யாருக்கும் மலேரியா வரக்கூடாது. கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம் இத குடுத்திருக்காங்க. அடுத்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். நெட் ஜீரோ அந்த ரயில்வேஸ்ல இந்தியன் ரயில்வேஸ கார்பன் எமிஷன் ஃப்ரீயா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2030 டார்கெட் வச்சிருக்காங்க. கிரீன் ரயில்வே அப்படிங்கிறதும் 2030 கம்ப்ளீட்டா ரயில்வே இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனியூவபிள் அதாவது கிரீனர் இது சோர்சஸா யூஸ் பண்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜீரோ ரோட் ஆக்சிடென்ட் ஃபேட்டலிட்டிஸ். ரோட் ஆக்சிடென்ட்னால இறக்கக்கூடிய அந்த ஃபேட்டல் அந்த டெத் ரேட்டை வந்துட்டு கம்மி பண்ணணும். அதுக்கான ஜீரோ ரோடு ஆக்சிடென்ட் ஃபேட்டலிட்டி 2030 கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் வந்துட்டு 2047. ஓகேவா? எனர்ஜில இப்ப நம்ம நிறைய எனர்ஜி வெளிநாடுகள்ல இருந்து பெற்றுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட்டா நம்ம எனர்ஜி இண்டிபெண்டன்டா இருக்கணும். நமக்கான எனர்ஜியை நம்மளே தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டார்கெட் 2047 வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டார்கெட் இயர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கீம் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்கீம் மாதிரி கிடையாது. இது வந்து என்னன்னா ஸ்வஜ் சுஜல் சக்தி சம்மன் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. வருஷா வருஷம் இந்த இப்போ ஹர்கர் ஜல் வில்லேஜ் அப்புறம் இந்த ஓடிஎஃப்னா ஓப்பன் டீஃபிகேஷன் ஃப்ரீ அந்த மாதிரி ஓப்பன் டாய்லெட் போக அந்த இதை தடுக்கிறதுக்கு அப்புறம் வாட்டர் கன்சர்வேஷன் இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபிளாக்ஷிப் மிஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிஷன்ல ரொம்ப அதிகமா ஈடுபட்ட பெண்கள் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண பெண்களுக்கு அவங்கள அக்னாலேஜ் பண்ணும் விதமா அவங்களை ஹானர் பண்ணும் விதமா இந்த ஸ்வச் சுஜல் சக்தி சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் பண்ணும் விதமா அந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க சரியா? அதாவது பிரைஸ் அந்த மாதிரி இது கொடுப்பாங்க. இதுல மொத்தமா இந்த வருஷம் வந்துட்டு 36 உமன் வாஷ் சாம்பியன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே அவங்களெல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதாவது இதுல இருக்கும் பாருங்க. இந்த பிக்சர் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா தெரியலன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இத கூட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிக்சர் இத அப்படியே வாசிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸ்வஜ் சுஜல் சக்தி சம்மன் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தினால ஆர்கனைஸ் பண்ணப்படுது. அண்ட் இது வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஸை ஹானர் பண்ணும் விதமா ஆஃப் ரூரல் வாட்டர் அண்ட் சானிடேஷன் செக்டர் was graced by the president of India, ஸ்ரீமதி திரௌபதி முர்மு. This event வந்துட்டு run up to the International Women's Day. அதாவது இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்துட்டு March 8 கொண்டாடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்து இந்த உமனை போற்றும் வகையில தான் வந்துட்டு March 4ல இருந்தேவும் இது மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுல ஒரு இதுதான் இந்த ஸ்வஜ் சுஜல் சக்தி சம்மன். இதுல என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்காங்க? கிராஸ் ரூட் லெவல் அப்படின்னா அடித்தட்டு லெவல்ல இருந்து
அடியில இந்த வில்லேஜ் ரூரல் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ரூரல்ல இருந்து இந்த மாதிரி மிஷன வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன மிஷன்லாம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்வச் பாரத் மிஷனா இருக்கட்டும். ஸ்வச் பாரத் கிராமின்னு இருக்கு. கிராமின்னா ரூரல் ஏரியாஸ். ஸ்வச் பாரத் கிராமின், ஜல் ஜீவன் மிஷன், ஜல் சக்தி அபியான். ஜல் சக்தி அபியான் அப்படிங்கிறது கேட்ச் த ரெயின் வாட்டர் சேகரிப்பு. அது ரிலேட்டடா ஒரு இது. இது எல்லாத்துலயும் சிறந்து இந்த எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நெறைய வுமன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுல அடித்தட்டுல இடத்துல இருந்து வந்த நெறைய வுமன்ஸுக்கு இதுல ஹானர் பண்ணியிருப்பாங்க. மொத்தமா 36 வுமன ஹானர் பண்ணியிருக்காங்க. எப்போ? இந்த ஸ்வச் சுஜல் சக்தி சம்மன் அப்போ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது அப்பவேவும் ஒரு லான்ச்சும் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, ஜல் சக்தி அபியான். இந்த லாஸ்ட்டா பார்த்தோம் பாருங்க. ஜல் சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு இனிஷியேட்டிவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெயின் வாட்டர் சேகரிப்பு. ஓகேவா? ரெயின் வாட்டர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு மிஷனும் ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே டைம்ல. இந்த சம்மன் அப்பவே இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மன் மெயினா அவார்ட் குடுக்குறது மாரி தான்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு. வுமன்ஸ் டேக்கு ரிலேட்டடா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்ச் த ரெயின் கேம்பெயின் பார்த்தோம். இப்பதான் அந்த கேட்ச் த ரெயின் 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பும் நடத்தியிருக்காங்க. இது இந்த நேஷனல் வாட்டர் மிஷனுக்கு கீழ இந்த கேம்ப் வரும். கேட்ச் த ரெயின் அப்படிங்கிறது. ஜன் அந்தோலன் கேம்பெயின் டு என்கரேஜ் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு கிரியேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சரை எல்லார்கிட்டயும் போய் சேரணும். எல்லாரும் அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அத என்கரேஜ் பண்ணணும்ங்கிறதுக்காக தான் இந்த கேட்ச் த ரெயின் கேம்பெயினும் இந்த சம்மன் கூடயே சேர்ந்து நடத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இந்த சம்மன் கொஞ்சம் 2023ல பார்த்தோனே கொஞ்சம் முக்கியமானது தெரிஞ்சுச்சு. சோ இதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பில் இன்னைக்கான பில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலயே ஒரே ஒரு நிமிஷம். இதுலயே இன்னும் ஏதோ ஒண்ணு நோட் பண்ணேன். அவங்க பேர்லாம் பார்த்தேன். சோ அது பேர் அளவுக்கு நமக்கு வேண்டாம். இந்த ஸ்கீம்ல இதுல வின் பண்ண அவங்களோட பேர்லாம் பார்த்தேன். பபிதா அப்படின்லாம் நெறைய பேர் வந்துச்சு. நமக்கு அந்த அளவுக்கு பேர் தெரியணும்னா எனக்கு தெரியல. சோ பார்க்கலாம். அடுத்து பில்ஸ் பார்த்தலாம். சரியா? பில்ஸ் பார்த்தீங்கன்னா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மென்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மென்ட் பில் 2023. ஓகேவா? 2023 அத அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட ஆக்ட் எப்போ வந்திருக்கு? இதோட ஆக்ட் ஒரிஜினல் ஆக்ட் 1947லே இதோட ஒரிஜினல் ஆக்ட் வந்துருச்சு. இது என்னன்னா, மைனிங் செக்டார ரெகுலேட் பண்றதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க 1957லே. அது இப்போ கரண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏத்தாப்ல, கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்தாப்ல அத திருத்தி அமைச்சிருக்காங்க. அண்ட் இதுல முக்கியமான சில விஷயம் சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்தியாலயே நெறைய வளம் இருக்கு. இந்தியா வந்து ரொம்ப வளமிக்க நாடு. இந்தியால என்னென்ன வளங்கள், என்னென்ன சோர்ஸஸ்லாம் இருக்கு? அதாவது இந்த மினரல்ஸ் இதெல்லாம் என்னென்ன சோர்ஸ்? இப்ப கூட லித்தியம்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி லிக்னைட் இதெல்லாம் நெறைய நம்ம தமிழ்நாடுனா பார்த்தீங்கன்னா, நெய்வேலியில இருக்க லிக்னைட் தான் ரொம்ப மிகப்பெரிய சோர்ஸ். அதே மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பிளேஸஸையும் நல்லா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி, எங்கெங்கெல்லாம் அதிகமான மினரல்ஸ் இருக்கோ, அத கண்டுபிடிக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கரண்டான டெக்னாலஜி வச்சு எப்படி அதோட எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கிறது. இந்த மைன்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அத டெவலப் பண்றது. ஏன்னா, இதெல்லாம் தான் நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மென்ட்ல ரொம்ப முக்கியமான பங்காற்றும். ஓகேவா? கோல்டு மைன்ஸ் இருக்கு. நெய்வேலி லிக்னைட் மைன்ஸ் இதெல்லாம் நம்மளோட எக்கனாமிக் இதுல ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால தான் அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸும் குடுத்துருக்காங்க. இது போக வந்து சப்ளை செயின். இப்போ அந்த மாரி இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அங்கருந்து ட்ரேட் பண்ணணும்ல. வேற இடத்துக்கு சப்ளை பண்ணணும்ல. சப்ளை பண்ணா தானே அதுலருந்து நமக்கு எக்கனாமிக் இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவுட்புட் கிடைக்கும். சோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பில்லும் கூட. இந்த இயர் தெரிஞ்சுக்கோங்க 1957. இதுல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பில்லுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல எந்த பில் கேட்கறாங்கன்னே தெரியல. ஓகே. சோ நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர்ல இதுவரைக்கும் இந்த வருஷம் 2024ல கேட்ட பில்ஸ்லாம் நான் ஒன்ஸ் கொண்டு வரேன். சரியா? அப்பதான் நமக்கு தெரியும். பில்ஸ்லாம் எப்படி கேட்கறாங்கங்கிறது. ஓகே. சோ அவ்வளவுதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஆ இந்த செஷன் இதுல இந்த பில்லுல இன்னும் ஒரு பாயிண்ட் பார்த்தேன். இந்த இந்த மாரி மினரல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்றது மூலமா புது புது இப்ப நெறைய மினரல்ஸ் வந்துட்டு நம்ம நாட்டிலே கண்டுபிடிக்கிறோம்னு வைங்களேன். நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் சொல்லிட்டு படிச்சோமா ஒரு டார்கெட். நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். இது எப்போ டார்கெட் வச்சிருக்கோம்? 2070 வச்சிருக்கோமா? இதுக்கு இந்த மாரி மினரல்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம்னா, மேபி அந்த கார்பன் ஃப்ரீ இதெல்லாம் இருக்கலாம். ஓகே. அந்த மாரியும் இது குடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். நான் பார்த்தேன். படிச்சு வச்சிருந்தேன். அதான் சொல்ல மறந்துட்டேன். அதான் இப்ப சொல்லிருக்கேன். ஓகே. செஷன் முடிச்சுக்கலாமா? இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.